Welcome back to Karthik Gram. பேக் லாசஸ் பஞ்சாப் கிங்ஸ். எந்த பஞ்சாப் கிங்ஸ் குவாலிஃபயர் ஒன்று விளையாடுவாங்க டாப் 2ல, அதாவது டாப் ஆஃப் தி டேபிள்ல முடிப்பாங்க, ஈஸியா குவாலிஃபயர் ஒன்று ஆடுவாங்கன்னு நினைச்சோமோ, அதே பஞ்சாப் கிங்ஸ் இப்போ குவாலிஃபை ஆவாங்களானே தெரியல. இன்னும் சொல்ல போனா பஞ்சாப் கிங்ஸா இல்ல கிங்ஸ் 11 பஞ்சாபான்னு தெரியல, அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. 4 லாசஸ் கண்டினியூஸா, நாட் அக்செப்டபிள். இன்னைக்கு கேம் பத்தி பேசுவோம். டெல்லி கேபிட்டல்ஸ் ஹேட் நத்திங் டு லூஸ். எல்லா புதுமுகங்களும் யாருக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கலையோ எல்லாத்தையும் இறக்கி விட்டாங்க. இப்போ நீ ஆடு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆடினாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபார் டுடேஸ் கேம். டோர்னமெண்ட் விட்டு இன்னைக்கு கேம் பத்தி பேசணும் அப்படின்னா டெஃபினட் கிரெடிட்ஸ் டு தெம். அப்படியே கேமுக்கு போயிடலாம். வாஸ் 210 இனஃப் ஆன் த போர்ட் இஸ் மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், பால் அலைஞ்சிச்சு, டிஃபெண்ட் பண்ணிருக்க முடியும்னு எனக்கு தோணுச்சு. மேபி இன்னைக்கு வந்து லாக்கி ஃபெர்கியூசன், வைசாக் விஜயகுமார், ஜேவியர் பாட்லெட் இவங்க 3 பேர் ஆடல. லாக்கி ஃபெர்கியூசன் இன்ஜுரி நிகில் சொன்னாங்க. பட் ஏன் பாட்லெட் அண்ட் வைசாக் விஜயகுமார் ஆடலன்னு எனக்கு தெரியல. பென் வார்ஷியஸை பிளேயிங் 11ல பார்த்தோன்னே நான் தலையில கை வச்சிட்டேன். ஏன்னா ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் தெரியும் பென் வார்ஷியஸ் வில் லீக் ரன் சோ மச். நீங்க எந்த ஒரு ஆஸ்திரேலியன் ஃபேன் வேணா கேட்டு பாருங்க, வார்ஷியஸை கண்ணை மூடிட்டு 2 பிளேயர் சார், ஒன்னு ஷான் அபர்ட், இன்னொன்னு பென் வார்ஷியஸ், டீம்ல எடுத்தாலே கும்பிடு போட்டு மேட்ச் பார்க்கவே மாட்டோம் நாங்க. அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் பென் வார்ஷியஸ். சாரி டு பி ஹார்ஷ், பட் தட் இஸ் த ட்ரூத். டோட்டல் டிசப்பாயின்மெண்ட். ஸ்ரீதர் சார், வாட் ஹேப்பன் டுடே, வாட் வென்ட் ராங்? ஐ ஃபுல்லி அக்ரி வித் யூ. இங்க அபர்ட்டும் வார்ஷியஸும் நீங்க எப்ப பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க போடுற ஸ்பில்லர் 2 பால் தான் நல்ல பால் போடுவாங்க, மற்றதெல்லாம் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் பந்து. ஆனா அந்த 2 பால் ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு, அந்த மாதிரி ஏமாந்துருவாங்க எல்லாரும். இதுதான் பிரச்சனை, புரியுதா? ஸோ இது வந்து எப்படின்னாக்க, அதுவும் இந்த விக்கெட்ல இன்ஃபேக்ட் why they did not play Chahar, I don't know. I mean, your prime bowler, you should bowl. I mean, I'm not able to understand that. See, என்ன வேணா சொல்லுப்பா, பேஸ்னால அலைஞ்சிச்சு, அசிஸ்டன்ட்ஸ்னால மேபி விக்கெட் எடுக்க ஆப்பர்சூனிட்டின்னு பாத்தீங்கன்னா அக்ஷருமே பவுல் பண்ணல. இல்லம்மா, அவர் விக்கெட் எடுக்கிற கெப்பாசிட்டி இருக்குல்ல, he will take wickets. விக்கெட் எடுத்தா தான் மேட்ச் வின் பண்ண முடியும்பா. இப்போ யூ டேக் குஜராத் ஃபார் தட் மேட்டர். அவங்க பாரு ரஷீத் கான் மட்டும் ரன்லாம் கொடுத்தா கூட பர்ஃபெக்டா அவர் பாருங்க, விக்கெட் ஒரு மாதிரி இருந்தாலும் எடுத்துறாரு. விக்கெட் எடுக்கிறாங்க அவங்க, விக்கெட் எடுத்தா தான் முடியும், விக்கெட் எடுக்கலாம் முடியவே முடியாது. இல்ல சார், நான் என்ன கேக்குறேன், இப்போ டெல்லியவே நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிச்சு பார்த்துட்டு குல்தீப் யாதவ் ஆடல, அவங்க எக்ஸ்ட்ரா பேசறதா இன்னைக்கு போனாங்க. அண்ட் அக்ஷருக்குமே பவுலிங்கே தரலையே. இல்ல குல்தீப் யாதவ் இதுவே டிஃபரெண்ட். இன்னைக்கு வந்து they were thinking totally different, going ahead and looking ahead for the next season. That is how they made their 11 today. நம்ம பேசின மாதிரி நீங்க இப்ப பாத்தீங்களா, மில்லர் நடுவுல ஆனா எவ்வளோ உனக்கு வந்து இதுவா இருக்கு உனக்குங்கிற பொட்டன்ஷியல் மேட்ச் வின்னர்ப்பா. see the thing is, ஸ்டப்ஸ், மில்லர், ஆஷுதோஷ், if they play between over 13 to over 20, you have 80% chance of winning a game. யாராவது ஒருத்தர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை ஏன் அவங்க பண்ணவே இல்லைங்கிறதே எனக்கு வந்து புரியாத ஒரு புதிர். ஆக்சுவலி அது ஒன்றும் பண்ணவே முடியாது. அதே மாதிரி ஷாம்ப்ரோ, இப்போ பஞ்சாப் கிங்ஸோட கேச்சிங் பத்தி பேசணும்னா இன்னைக்கும் மறுபடியும் கேட்ச் விடுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல எல்லாத்துக்கும் ரைடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அக்ஷர் பட்டேல் 2 கேட்ச், அதாவது நம்ம ப்ரோ சின்ன பேசேஜஸ், ஸ்மால் மூவ்மெண்ட்ஸ் வில் டிஃபைன் தி கேம். அங்க அக்ஷர் பட்டேல் அவுட் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும், என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் அஸ்டோஷ் ஏர்லி ஆயிருக்கும். ஸோ அங்க ஒரு விக்கெட் போயிருந்தா கேம் மாறி. ஸோ எனிதிங் குட் ஹவ் ஹேப்பன். ஸோ வந்து யூ ஷுட் ஆல்வேஸ் டேக் சான்சஸ். அதை விட்டுட்டு இப்படி கேட்ச் விட்டா என்ன பண்றது? ஸ்டப்ஸுக்கு முதல்ல ஒரு சான்ஸ் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டப்ஸுக்கும் வந்து வந்தோடனே ஒரு சான்ஸ் வந்து நம்ம அக்ஷதீப் சிங் சூப்பரா வந்து போலிங் போட்டாரு, பட் அழகா வந்த கேட்ச வந்து விட்டாரு. இல்ல அது அக்ஷர் தானே, ஸ்டப்ஸ் ரைட் ஹேண்டர், ஸ்டப்ஸுக்கு ஒரு சான்ஸ் விட்டாங்க. அக்ஷர் ஷேயான் ஷெட்டியை கேட்ச விட்டாங்க. ஷேயான் ஷெட்டியை தான் வந்து கீழே அழகா ரெகுலேஷன் கேட்ச், நார்மல் ரெகுலேஷன் கேட்ச். உனக்கு வந்து இதுல வந்து சொல்றதுலாம் வந்து கிடையவே கிடையாது. சி நம்ம ஐடியால நீ சொன்ன மாதிரி முதல்ல வந்து 209ங்கிறது இங்க வந்து ஆவரேஜ் ஸ்கோரா இருந்திருக்கு, விச் இஸ் ஆன் பார் டு த கைண்ட் ஆஃப் வாங்கடே ஒரு சின்னசாமி. ஸோ அப்படி இருக்கும்போது நீ +20 +30 எடுத்திருந்தாதான் நீ ஒரு சேஃப் ஜோன்ல இருக்க முடியும். நோ மேட்டர் வாட், நீ எந்த காம்பினேஷன்ல போனாலுமே வந்தாலுமே சரி. அதுவும் ஆப்போனன்ட்ல யூ ஆர் டேரிங் அபார்ட் மிச்சல் ஸ்டார்க் அண்ட் யூ ஆர் டேக்கிங் ஆன் வந்து என்கிரீன் இருக்கும்போது the idea is simple. இவங்க 2 பேர் டார்கெட் பண்ணி மத்த எவனா ஒரு லோக்கல் பவுலராக அடிக்கணும். பட் அங்க டெல்லி வந்து முகேஷோட அந்த ஸ்பெல் வந்து அப்படியே கொஞ்சம் அவங்க பக்கம் திரும்பிச்சு. நீட்டா வந்து அந்த கரெக்ட் லென்த்ல போட்டுட்டு வந்திருந்தாரு. ஏன்னா அந்த பிரியான் ஷாரியா ஸ்டாம் வந்து கிழிச்சுக்கிட்டு போச்சு.
போட்டு புரட்டி புரட்டி எடுத்தாரு. இன்னைக்கு வந்து மாட்டவெல்லாம் வந்து ஒரு மாதிரி போட்டு புரட்டி எடுத்தாரு. ஆனா அந்த ஸ்டாம் கொடுத்த மொமெண்டத்தை கிட்டத்தட்ட 6 ஓவர் சொச்சம் அவங்க கிட்ட 90 கிட்ட வந்தாங்கன்னு நினைக்கிறேன். 6 ஓவர் சம்திங் 72 ஆல்மோஸ்ட் வந்து அந்த இதுல இல்ல வந்தாங்க. அங்க அது பேசுறப்ப தேங்க்ஸ் டு ஆக்யூப் நபி, ஏன்னா அவருதான் அந்த ஸ்டாம்லயுமே அவரு வந்து 4 ஓவர் 32 தான் போட்டாரு. அவரு 4 ஓவர் 32 தான் போறாரு. அக்யூப் நபி வந்து நம்ம டொமஸ்டிக்ல அவ்வளவு தூரம் பேசியிருந்தா அவருக்கான அந்த இடம் கிடைக்கல, பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு ஏகப்பட்ட பேசியிருந்தாலும் கிளீனா இன்னைக்கு வந்து அதை போட்டு ஏன் அந்த டொமஸ்டிக்ல அந்த பேர் இருக்குங்கிற வந்து கொஞ்சம் காமிச்சாரு. ஸோ இந்த மாதிரி அந்த டாக்டிக்கல் மூவ் ஆஸ் யூ சைட், அக்ஷர் பட்டேல் நீங்க போலிங் போடவே இல்லை. அவர் தன்னையே மறந்துட்டார். பவர் பிளேல போலிங் போடுற ஆளு அவரே வந்து தன்னைய ப்ரொமோட் பண்ணி போல. அது என்ன ரீசன் தெரியல. பக்காவை இன்னைக்கு வந்து அபிஷேக் பொறையில இறக்குனாங்க. நான் எதிர்பார்த்தேன் நீங்க வந்து பிருத்விஷா உள்ள இறக்குவாங்கன்னு. ஸோ இப்போ இந்த மாதிரி அவங்க சொல்லிட்டாரு நெக்ஸ்ட் சீசன் நாங்க போறோம்னு சொல்லும் போது பிருத்விஷா ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா பிருத்விஷா இஸ் சம்வான் ஹூ கேன் டேக் அப் ஆன் பேஸ். பேஸ் வந்து டைரக்டா எடுக்கிற ஒரு ஆள், பேஸுக்கு பயப்படுற ஆள் கிடையாது. ஸ்பின்னா தான் கொஞ்சம் மாறுவார், பேஸுக்கு வித் லைன் அடிக்கக்கூடிய ஒரு ஆளு. ஸோ அவரை வந்து கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்டட்டர் ஆனாங்க. இன்னைக்கு வந்து பஞ்சாப் ஜெயிச்சிருவாங்களோ நம்பி இருக்கும் போது டெரிஃபிக் பார்ட்னர்ஷிப், அந்த 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 ஒரு ஒரு கேப்டன் ஸ்நாக்கை வந்து இன்னைக்கு வந்து அங்க அக்ஷர் பட்டேல் வந்து ஆட்டு போனாரு. குடோஸ் டு தேம். அண்ட் ஆஸ் யூ சே, இவங்க வந்து ஒரு மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆடுறாங்க, இவங்க ஒரு மேட்ச் டெல்லி டேர்டெவில்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ பஞ்சாப் அதே மாதிரி கிங்ஸ் 11 பஞ்சாபா இல்ல பஞ்சாப் கிங்ஸ் மாறி மாறி ஆடிட்டு இருக்காங்க. இப்படிதான் வாபுல் ஆயிட்டு இருக்கு. இல்ல ரெண்டு விஷயம். ஒண்ணு ஸ்ரேயாஸ் ஐயரோட சொல்லுங்க சார். நீங்க சொல்லிட்டீங்க அது குரூஷியல் வந்து 50 ரன் டேவிட் பண்ணார், 21 பால் 50 ரன். அதுதான் சேஞ்ச் ஆயிடுச்சு, கேம் சேஞ்ச் ஆயிடுதான், பயங்கர அடி. இல்ல அதான் சார். அதே மாதிரி ஸ்ரேயாஸ் ஐயரோட என்ட்ரி பாயிண்ட் வந்து இன்னைக்கு ஒரு கொஸ்டின் மார்க் சார். ஏன்னா கூப்பர் கொனாலி வந்து எப்பவுமே கொஞ்சம் பால் எடுத்து தான் அடிப்பாரு. ஐ மீன் ஹி கேன் பேட், பட் தென் சொல்றேன் கொஞ்சம் டைம் எடுத்து அடிச்சா ஹி இஸ் டிஸ்ட்ரக்டிவ். ஸோ அப்படிங்கிறப்ப நம்பர் 4 எனக்கு தெரியல. ஸோ ஹி ஷுட் ஹவ் பிளேட் நம்பர் 3. ஸ்ரேயாஸ் ஐயர் தான் 4 ஆடிட்டு இருக்காரு. எதுக்கு வந்து அந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்தாருங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். இன்னொன்று பாயிண்ட் யூ மேட் அபவுட் அக்ஷர் பட்டேல் பவுலிங் என்னன்னா ப்ரோ, அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு இட் வாஸ் ஆல்வேஸ் ஹேப்பனிங் தர் சம்திங் இன் த கேம் ஃபார் இந்த பிச் ஃபார் பேசர்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அதே இது எதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அதே இதுதான் ஃபாலோ பண்ணாங்க. 5 பேருமே பேசர்ஸ் தான் போட்டாங்க. தட் கேவ் தம் த ரிசல்ட் ஆல்சோ. எவ்ரிபடி பவுல்ட் வெல் டுடே. த சேம் திங் இங்கே டியூ வந்துச்சு அண்ட் ஆல்சோ ஸ்பின்னர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் இல்லைன்னு ஸ்ரேயாஸ் ஐயர் பிலீவ் பண்ணாரு. டியூ வாஸ் தர், டியூ வாஸ் வெரி மச் தர். ஸோ அதனால வந்து சஹல் கொடுக்க வேணாம் அப்படின்னு யோசிச்சாங்க. டியூ வந்துதான் ஆகும். உனக்கு வந்து ஹில் ஸ்டேஷன்ல டியூ வராம என்ன பண்ணும்? நீ கடல் பக்கத்துல இருந்தாலே உனக்கு வந்து இதுல வருது. அது வந்து ஹிமாலயா ஃபுட்ஹில்ஸ், அதுல வராம என்ன பண்ணும்? டெல்லிக்கு நீங்க அந்த ஐ ஸ்டில் பிலீவ் ஷாம் ப்ரோ, ஐ ஸ்டில் பிலீவ் இன்னைக்கு வந்து ஒரு பாட்லெட்டோ வைஷக்கோ ஒரு எக்ஸ்ட்ரா பே இவங்க கண்டிப்பா அது அக்ரீடு. வைஷக் would have been an ideal player in this pitch. இப்போ முகேஷ் எப்படி போடுறோ அதே மாதிரி வைஷக் வந்து போடுறாரு. டெல்லிக்கு முகேஷ் என்ன ரோல் பண்ணாரோ அதே ரோல் தான் வைஷக் வந்து பண்ணிருப்பாப்ல. கரெக்டா அந்த மிடில் ஓவர்ஸ்ல போலிங் போட்டு விக்கெட்டை தட்டுறது, அந்த பேச குறைக்கிறது, கேமோட மொமெண்டத்தை குறைக்கிறது தான் பண்றது. ஏன் அவரை விட்டாங்க தெரியல. ஆஸ் யூசுவல் பெட் வாஷஸ் நீ சொல்லும் போது நேத்து நீ அந்த தலையில துண்டை போட்ட பத்தியா, எனக்கு இமேஜினே நீ சொன்ன போது தலையில துண்டை போட்டு உட்கார மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. சோ இது வந்து பாயிண்டிங்கோட வந்து டாஸ்மேனியன் பாசமா இல்ல ஆஸ்திரேலியா பாசமான்னு எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. சார் நீங்க சான்ஸ் கொடுங்க, தப்புனே நான் சொல்ல. ஒரு 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 ஐடியல் கேண்டிடேட்டோ ஒரு கண்டிஷன் இருக்கணும். இப்போ உன் டீம் வந்து பிளே ஆஃப் போயிடுச்சுன்னா நீ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். பிளே ஆஃப் போயிடுச்சுன்னா உன் டீம்ல இருக்க மிச்ச சோச்சத்தை போட்டு நீ வந்து விளையாடி பண்ணிட்டு இருக்கலாம். பிளே ஆஃப் தகுதி மாட்டி இருக்குது. சொல்லுவாரு ஒரு அன்னோன் கமாடிட்டி சர்ப்ரைஸ் பேக்கேஜ் கொண்டு வரணும் அப்படிம்பாரு. பேக்கேஜ் கரெக்டா டெலிவரி ஆனா பரவாயில்ல, பேக்கேஜ் ராங் டெலிவரி ஆனா ராங்கா இருக்கு இல்ல பேக்கேஜ். அதுதான் மெயின். சார் உங்கள்ட்ட நான் இதுல வந்து மிட் சீசன்ல ஒரு கொஸ்டின் கேட்டேன். எனி சான்சஸ் தட் பஞ்சாப் ஆர் ஆர்சிபி மைட் நாட் குவாலிஃபைன்றதுக்கு நீங்க வாய்ப்பே கிடையாதுமா, தே வில் டெஃபினெட்லி நீங்க இன்னமும் வாய்ப்பு இருக்குதான். பட் ஐ அம் ஸ்டில் ஆஸ்கிங் யூ வித் 4 losses continuously, is there something a concern for Punjab Kings to go for playoffs? No, I don't think so. They have to win only 2 இல்லையா? பட் என்னன்னா இருக்கிற மேட்ச் 3 தான் இருக்கு. அதான் அங்க சரி, நல்ல டீம் பா அவங்க. பொட்டன்ஷியலி சாம்பியன்ஷிப் அடிக்கிற டீம் அவங்க வந்து இந்த மாதிரி டீமை மாற்றி என்னென்னமோ பண்ணி ஐ டோன்ட் நோ வை தே ஷுட் டிங்கர் வித் ஆல் தீஸ் திங்ஸ். ஐ டோன்ட் நோ. ஓவர் திங்கிங்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக நார்மல் கிரிக்கெட் நார்மலாக அவங்க ஆடிந்தாங்கன்னா இன்னைக்கு ஈஸி 2 ஓவரில் 30 ரன் அடிச்சுட்டு 18 ஓவரில் அவங்க வந்து 180 தான் அடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இருக்க பேட்டிங்க்கு ரொம்ப கம்மி அவங்க அடிச்சது. பின்னால் டெல்லி நல்லா போட்டாங்க, அது ஒரு விஷயம். பட் நார்மலாக ஆடிந்தாவே வந்து யூ வுட் ஹவ் காட் another 20 runs easily. I'm not able to understand and what is happening also we don't know. See, என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்
யஜுவேந்திர சஹால் எடுத்துக்கணும். என்ன bowling என்ன விக்கெட்டாக இருந்தால் கூட ரன்னு கொடுத்தா கூட he will break and he will take 2 wickets. The 2 wickets will really change the game. This is what I think. சார் இப்போ டோர்னமெண்டே வந்து வைட் ஓப்பனா நல்லா இட்ஸ் ப்ரூவிங் அப் சார், பயங்கரமா நம்ம போகுது. இன்ட்ரெஸ்டிங், எவ்ரி கேம் இன்ட்ரெஸ்டிங். ஸோ நாளைக்கு கேமே நீங்க பாருங்க, ஜிடி எஸ்ஆர்ஹெச் வந்து வெரி க்ரூஷியல் கேம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜிடி. எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து ஒரு இது இருக்கு, பட் ஜிடிக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா, அது ஆப்பனன்ட் தே வில் ஃபேஸ் ஆர் போத் வில் பி வெரி ஹங்கிரி ஆப்பனன்ஸ். ஏன்னா ஒன்னு கேகேஆர் அவங்களுக்கு எல்லா கேமும் மஸ்ட் வின் கேம், சிஎஸ்கே அவங்களும் தேர் ஆல்மோஸ்ட் இன் மஸ்ட் வின் சிச்சுவேஷன். ஸோ ஐ திங்க் தே ஆர் ஃபேசிங் டூ ஹங்கிரியர் ஆப்பனன்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் டுமாரோஸ் கேம். ஸோ அதனால வந்து ஜிடிக்குமே வந்து கான்டெக்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல வெரி இம்பார்ட்டன்ட் டு சீல் த டீல் டுமாரோ. இதுல வந்து கேகேஆர் மட்டும்தான் வந்து தே ஹேவ் 1 கேம் எக்ஸ்ட்ரா தென் ஆல் தீஸ் திங்ஸ். இப்போ கண்டென்ஷன் இருக்க டாப் 4 அவுட்ரு, மிச்சம் இருக்க அந்த 4 டீம் டாப் 4 தவிர்த்து கீழே இருந்து அந்த 2 டீம் தவிர்த்து மிச்சம் இருக்க அந்த மிட் டேபிள் டு லோவர் டேபிள் இருக்க அந்த 4 டீம் பார்த்தீங்கன்னா ஒன்லி கேகேஆர் ஹேஸ் 4 கேம்ஸ். அந்த 4 கேம் அவங்களுக்கு என்ன பிளஸ் இருக்குன்னா 3 கேம் கொல்கட்டால, லாஸ்ட் 3 கேம் கொல்கட்டால. சோ பிளான் பண்ணி வருண் சக்கரவர்த்திக்கும் நரேனுக்கு போடுற மாதிரி இந்த சென்னை வருண் சக்கரவர்த்தி இஸ் லிம்பிங் கையில இது வச்சிட்டு, பட் இல் பி ஓகே 4 ஓவர் போட்டுறாரு. பட் லிம்ப் பண்ணிட்டு இருக்காரு சார், நடந்தா கூட பரவாயில்ல. ஹீஸ் அந்த இது வச்சிருவாரு, என்ன வாட் யூ கால் ஸ்டிக் வச்சு ஹீஸ் லிம்பிங். வருண் சக்கரவர்த்தி கூட கூட அனுகுல் ராய் நீட்டா தானே போட்டு இருக்காரு, அனுகுல் ராய் கரெக்டா தானே போட்டுட்டு இருக்காரு. அனுகுல் ராய் சுனில் நரேன் 8 ஓவர் டஸ்ட் பவுல கூட முடிஞ்சது. இல்ல இன்னொரு ஸ்பின்னரும் இப்ப வருண் இஸ் நாட் த டைரக்ட் ரீப்ளேஸ்மென்ட், வேற யாராச்சும் ஒரு ஸ்பின்னர் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் கொண்டு வந்துடணும், வேற ஆப்ஷனே கிடையாது. ரச்சின் ரவீந்திரா உள்ள இருக்காப்ல. இல்ல சார் ஆடாத பட்சத்தில் சொல்றேன், ஒரு நாடுவார் நீங்க பாருங்க, ஒரு நாடுவார் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அப்படியே நாளைக்கு கேம் இன்னைக்கு ப்ரெடிக்ஷன் போயிருவோம். 3 பேரும் பஞ்சாப் சொன்னோம், 3 பேரும் இப்படி நாம போட்டு உட்காந்துட வேண்டியதான். அப்படியே நாளைக்கு கேம் பேர்லாம் க்ரூஷியல் கேம் இன் கான்டெக்ட் ஆஃப் தி டோர்னமெண்ட். நிறைய எஸ்ஆர்ஹெச் ஃபேன்ஸும் இருக்காங்க நம்ம கம்யூனிட்டில. ஸோ எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் ஜிடி, நம்ம மக்களே எங்களோட பாயிண்ட்ஸ் போடுறோம் பாருங்க. கார்த்தி நீ வந்து என்ட்ரி பாயிண்ட் சொன்னீல, எனக்கு வந்து ஸ்ரேயாஸ் ஷெட்டி என்ட்ரி பாயிண்ட் கூட ரொம்ப லோவா இருக்க மாதிரி தெரிஞ்சது. வந்து ஹேட்ரிக் பால் ஃபேஸ் பண்றாரு. இல்ல ஸ்டார் கூட ஹேட்ரிக் பால், ஸ்டாருக்கு கடைசியா ஒரு வழி எடுத்து முடிச்சாரு, ஹேட்ரிக் பால போடுறாப்ல அசால்ட்டா தூக்கி அடிச்சான் 6க்கு. சரியான அடிச்சாட்டிலாம் சம்மடி. ஏன் அவ்வளவு கீழே இறக்குற, நீங்க தூக்கி மேல ஆட விட. பட் யாருக்கு பதிலா நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம், அதுதான மேட்டர். ஏன்னா ஸ்டாய்னிஸ் ப்ரூவன் ஃபினிஷர், ஐ மீன் ப்ரூவன் ஹிட்டர், சஷாங்கும் ப்ரூவன் ஹிட்டர். எல்லாரோட என்ட்ரி பாயிண்ட்மே இவங்க கார்னலியும் ஐயருமே சேர்ந்து 16 ஓவர் ஆடிட்டாங்கல்ல அங்கதானே. எனக்கு இன்னொன்னு என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, இந்த லெஃப்ட் விக்கெட் போனா லெஃப்ட் பேட்ஸ்மேன், ரைட் விக்கெட் போனா ரைட் பேட்ஸ்மேன் தீரி என்னைக்கு தான் உடைய போகுதுன்னு தெரியல. கோனலியை தான் 3 ஆட வச்சாங்க திடீர்னு. பிரப்சன் அவுட் ஆனா நீ என்ன பண்ணும், டூ ஆர் டை. கார்னலியே போன மேட்ச் 100 அடிச்சு கொடுத்தான்டா அவன், உனக்கு 100 அடிச்சு வச்சான் அவனை, அவ்வளவு ஃபார்ம்ல இருக்கான். இல்ல அதான் சார் சொன்ன மாதிரி ஓவர் திங்கிங் தான் ரீசன் நானும் நினைக்கிறேன். ஓகே நம்ம அப்படியே நாளைக்கு கேம் போயிருவோம். ஷாம் ப்ரோ சொல்லுங்க சார். சாரி நாளைக்கு கேம் they are playing in Ahmedabad இல்லையா? So as usual they will play with these tall fast bowlers. நல்லா வந்து குத்துவாங்க. ரபடா பார்த்தானோ இவங்க தான் மெயின். லாங் பவுண்டரி அபிஷேக் சர்மா என்ன அடிக்கிறான்னு பார்க்கலாம். ஸோ இட் வில் பி a challenging duo in the initial overs. Siraj Rabada against Head and Abhishek Sharma. Very interesting battle on the cards. Chambre SRH பத்தி பேசுறப்போ they are in the driver seat to play the qualifier 1ல, so they would not like to miss this opportunity. கண்டிப்பா சீல் பண்ணிக்கணும் தான் பாப்பாங்க. They have to do it நாளைக்கு. They have a job left tomorrow. They have the job, but the thing is it is not that easy. It is not that easy. No, it is not that easy actually. இவங்க வந்து they know the dimensions, they bowl very well in this wicket. ஸோ இவங்க கொஞ்சம் பார்த்து ஆடணும். முதல் 6 ஓவர் கொஞ்சம் பார்த்து ஆடி அடிச்சானாங்க அடிப்பாங்களே தவிர முதல்ல அக்ரெசிவா ஆடினாங்கனாக்கா இவங்க வந்து குட்டிப்பாங்க. சார் சொல்ற மாதிரி எல்லா டீம்ஸும் வந்து விசிட்டிங் டீம்ஸ் எல்லாருமே அகமதாபாத் வந்து சார் சொன்ன மாதிரி கஷ்டப்பட்டு இருக்காங்க பேட்டிங் ஆடுறப்போ. பார்த்து ஆடலனா அதே நிலைமை தான் எஸ்ஆர்ஹெச்சுக்கும். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் சும்மாவே கண்ணாபிரான் அடிக்க போவாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ வெரி வேலிட். பட் ஆனா நீ மறந்துடாத, அகமதாபாத்ங்கிறது இவங்களுக்கு லக்கியான கிரவுண்டை விட நீ சொன்ன இந்த டாப் 3 3 பேருமே லக்கியான கிரவுண்டு. ஹெட் 2023 ஃபைனல் மறக்க மாட்டாப்ல, அபிஷேக் சர்மா 2026 ஃபைனல் மறக்க மாட்டாப்ல, இஷான் கிஷான் 2026 ஃபைனல் மறக்க மாட்டாப்ல. இந்த 3 பேருமே அகமதாபாத்ல தே ஹேவ்
அந்த ஒரு என்ன சொல்றது, கேரி பார்ட் ஆஃப் உனக்கு அந்த கிரவுண்ட்னாலே ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். இப்போ எப்படி வந்து சுப்மன் கில்க்கு வந்து அகமதாபாத்ல ஒரு தனி நம்பர்ஸ் இருக்கு. இப்போ ரிக்கி பாயிண்டிங் இந்த வந்து பேர் என்ன வேக்கால ஒரு நம்பர் இருக்கு, சச்சினுக்கு சிட்னில ஒரு நம்பர் இருக்குங்கிற மாதிரி இவங்க 3 பேருக்குமே நீ சொல்றது ஐடியல் 3 பேருக்குமே இன்டர்நேஷனலாவே உங்களுக்கு இந்த இடம் வந்து பயங்கரமா வந்து பண்ண இடம். ஸோ அவங்க என்ன நினைப்பானுங்க, கொஞ்சம் விட்டு அடிச்சா தெரியும்னு சொல்லி they can play the mind game very easily. எனக்கு தெரிஞ்சு நான் SRH டாஸ் ஜெயிச்சா குச்சமே படாம பேட் பண்ணிட்டு put a target about 200 and make GT to chase. GT flunks like anything when they are going for a chase. அந்த 100 ரன் டிஃபீட் அவங்களுக்கு வந்தது அவங்க சேஸ் பண்ண போய் தான். அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 100 ரன் அவங்க டிஃபீட் ஆனது சேஸ் பண்ண போய் தான். அவங்க எனிதிங் அண்டர் தென் 200லாம் ஜிடி ஈஸியா வந்து 30 அட்டாக்கு எடுத்துட்டு போய் முடிச்சிருவாங்க. புட்ட ஸ்கோர் அபவுட் 200, 210, 220, 230 போடு, எப்படி சேஸ் பண்ணான்னு பாரு. பட் அந்த பிச் அவங்க கொடுக்க மாட்டாங்க. நம்ம சார் சொன்ன மாதிரி மிக்சர் சாயில் பிச்சா இல்ல பிளாக் சாயில் பிச்சா, அந்த இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஒரு பிச்சு கொடுத்தானுங்க பாரு, ஒரு பால் மேலே எதிரிட்டு வந்துச்சு, ஒரு பால் கீழே அப்படியே தரையோட தரையை போய் அடிச்சுது. அந்த மாதிரி வந்து பிச் எல்லாம் கொடுத்தாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ நாளைக்கு இல்ல pitch என்ன plays an important role. இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஷாம் ப்ரோ கம்பேர் பண்றப்போ சொல்லுங்க சார் சொல்லுங்க. நாளை இப்போ விக்கெட்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய ஆடினதுனால என்ன ஆகுனாக்க ஐ திங்க் 185, 190 தான் தாண்டாது ஆக்சுவலாக. நீங்கள் பாருங்க, அதுவும் இல்லாமல் ஸ்ட்ராங் போலிங், ஜிடிக்கு ஸ்ட்ராங் போலிங். ரஷித் கான் ஃபார்மில் இருக்காரு. இவங்க வந்து நீங்கள் வந்து ஒன்றுமே கிடையாது, கிளாஸை நான் எடுத்தோடனே எடுத்துகிட்டே வச்சுக்கோ ரஷித் கான், முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளோதான். பிகாஸ் he has his numbers. அங்க கில்லு சாயும் எடுத்துட்டா டீமே கிடையாது. அங்க 3 பேர் தான். இந்த கிரவுண்ட்ல அவங்க ஈஸியா அவுட் ஆக மாட்டாங்க. அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் பாரு, சாய் அண்ட் கில்லு பயங்கரமா ஆடுறாங்கம்மா அவங்க. நீ வந்து ஆனா அவங்க சேசிங் போகும்போது பிரச்சனை வாங்க சார். நீங்க அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் அடிச்சா அடிக்கிறது உண்டு, சேஸ்ல உத வாங்குவாங்கல்ல, சேஸ்ல 200 சேஸ் அவங்க அடிக்கல இது வரைக்கும் அங்க. இல்ல சார் 200 போகாதுங்கறாரு. இல்ல அது ஏன்னா அவங்க போலிங் கொடுக்கறது இல்லப்பா, அதான் நான் சொல்ல வரேன். அவங்க போலிங் ஸ்ட்ராங்கா இருக்கு. சாய் அண்ட் கில் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஆல் டைம் ஹிஸ்டரியிலே நீங்க வந்து பார்ட்னர்ஷிப்ஸ் 150 சம்திங் பார்ட்னர்ஷிப் 9 இருக்காங்க அவங்க. there are only 2. ஒருத்தர் 10 வந்து டிவிலியர்ஸ் அண்ட் கோலி, இன்னொன்னு ஒன்று இருக்கு 10 அடிச்சிருக்காங்க அவங்க. 10 அவங்க எவ்வளவு சீசன் ஆடுறாங்க, இவங்க எவ்வளவு சீசன் ஆடுறாங்க, 5 சீசன் ஆடுறாங்க, 4 சீசன் ஆடுறாங்க. பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் 2 பேருமே ஸ்ட்ரைக் ரேட் வந்து higher than them actually. Strike rate அதெல்லாம் agreed sir, but my question is SRH bowling பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? they are also equally they have that fire power sir. ஏனா ஈஷன் மலிங்கா, பேட் கமின்ஸ், சாகிப் 3 பேருமே நல்லா குமுகுமுன்னு தான் சார் போடுறாங்க. நாலு ஃபர்னஸ் எல்லாமே சொல்றேன். they are defensive bowling whereas இவங்களது attacking bowling. this is the difference. attacking bowling has got lot of chances of taking wicket because they go for 15-20 runs in one over, but suddenly they take 2 wickets. இப்போ ஆர்சிபி என்னாச்சு, கண்ணாமனா அடிச்சாரு கோலி, 2 விக்கெட் எடுத்தோன்னே பாரு முடிஞ்சு போச்சு கேம். அங்கேயே முடிஞ்சிடும். அதுதான் மெயின். அந்த பவர் பிளேல வந்து நீ விக்கெட்டை விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு வந்து ரபடாவோ இல்ல சிராஜோ ஒரு விக்கெட் எடுத்துடுறான்னு வச்சுக்கோ, முடிஞ்சது அவ்வளவுதான். ஸோ யூ ஹேவ் டு பேசிக் இவங்க 2 டீமுமே சொல்றேன் நானு, இவங்க வந்து அசஸ் பண்ணி கிரிக்கெட் அசஸ் பண்ணி நார்மலா ஆடணும். அதுதான் மெயின். மோர் சான்சஸ் ஆஃப் ஜிடி ரன்னிங் த்ரூ HRH இஸ் மோர் தேன் த அதர் வே அரவுண்ட். திஸ் இஸ் வாட் ஐ அம் ட்ரைங் டு மேக் அ பாயிண்ட். அண்ட் மிடில் ஓவர்ஸ் போடுறதுக்கும் ஜிடில நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரஷித் கான் 4 ஓவர் ஆடி ஆகணும். இவங்களுக்கு அப்படி கிடையாது. ஸ்பின் பத்தி பேசுறப்போ சார் இங்க ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா வாஷி, சாய், ரஷித். இங்க பாத்தீங்கன்னா சிவன் குமாரும் ஹர்ஷ் துபே இருக்காங்க. யூ எக்ஸ்பெக்ட் போத் ஆஃப் them to play sir, சிவன் அண்ட் ஹர்ஷ் துபே, ஆர் வந்து எக்ஸ்ட்ரா பேசர் தான் போவாங்களா? ஒருத்தர் தான் ஆடுவாங்க. இவங்களுக்கு மிடில்ல போறதுக்கு மலிங்கா இருக்கார்ல, மலிங்கா bowls well but he is bowling defensive bowling. அடிச்சா தானே அவுட் ஆவ, பார்த்தானே அவுட் ஆக மாட்டேன். ஓகே சார், அப்ப ஒருத்தர் தானா யூ எக்ஸ்பெக்ட் பிரஃபுல் ஹிஞ்ச் டு ப்ளே அந்த மாதிரி சொல்றீங்களா இல்ல who else to expect? பிரஃபுல் ஆடுவார். ஓகே சோ அப்படியே பிரெடிக்ஷன்ஸ் பேர்லாமா? Yeah, sir, I think GT will win because of their confidence and the way they play, and Gill will come good tomorrow. Law of averages, Butler has to score, so many things are there. எனக்கு வந்து சூரியன் உதிக்கும்னு தோணுது. ஏன்னா செம்மையா வந்து இனிஷியலா அவங்க ஆரம்பிச்ச போது இருந்த ஃபார்ம் வேற, அவங்க நடுவுல பிடிச்ச ஃபார்ம் வேற, இப்ப இருக்கிற ஃபார்ம் வேற. நீ வந்து அந்த ஷேப்ட் அப் அந்த பீக்கிங் அட் த ரைட் மொமெண்ட்ங்கிற மாதிரி கரெக்டான மொமெண்டத்தை கரெக்டா பிடிச்சி இப்பதான் அந்த ட்ராக்ல ஏறி இருக்காங்க. அண்ட் அகமதாபாத்
வெர்சஸ் ஷாவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா ஆர் இஷான் கிஷன் நெவர் எண்டிங் லவ் ஸ்டோரி. ஒரு லவ் ஸ்டோரி 2023, இன்னும் 2 லவ் ஸ்டோரி 2026. கண்டிப்பா அது அவங்க மைண்ட்ல இருக்கும், அதை வச்சுட்டு அடிப்பாங்க. ட்ரம்ப் கார்டு வில் பி டிராவிஸ் ஹெட். போட்டு எப்படி பொழக்கிறாரு தான் நான் வந்து பார்க்க போறேன். ஹெட் வர்சஸ் ரபாடா, இதுதான் என்னுடைய வாட்ச் அவுட் மஸ்ட் வாட்ச் ரபடா கிளாஷ். ரபடா ரபடா. ஏன்னா இந்த கிளாஷ் இல்ல வந்து வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல சூப்பரா அந்த ஒரு கொஞ்சம் லைட்டா வந்து இந்த பத்தி கிச்சுங்கிற மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஹெட் வர்சஸ் ரபாடா நான் வந்து ரொம்ப எதிர்பார்க்கிறேன். அண்ட் ஐம் கோயிங் வித் சன்ரைசர்ஸ் ஆரஞ்ச் ஆர்மி. சொல்லுங்க சார், ஏதாவது சொல்ல வந்தீங்க? இல்ல நீங்க வந்து எல்லாரையும் சொல்லிட்டு பேட் கமிஷன் விட்டீங்க அகமதாபாத், அதுதான் மெயின். சைலன்சிங் சைலன்சிங் சைலன்ஸ் பண்ணதான் ஸ்பெஷலிஸ்ட். யா சோ எனக்குமே வந்து சன்ரைசர்ஸ் வந்து இந்த வடச்சென்னையில சொல்ற மாதிரி தான் நாளைக்கு ரூட் எடுத்துருவாங்கன்னு தோணுதுன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ எஸ்ஆர்எஸ் ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது. அது மட்டும் இல்லாம நாளையோட ஜிடியோட டவுன்ஃபால், அதாவது இந்த டோர்னமெண்ட் கான்டெக்ட்ல, பிளே ஆஃப்ஸ் கான்டெக்ட்ல வந்து டுமாரோஸ் டிஃபீட் வில் இம்பாக்ட் தெம் அப்படின்னு எனக்கு தோணுது. மை கட் ஃபீலிங். லெட்ஸ் see if that can happen. ஏன்னா they are playing against KKR, அதுக்கப்புறம் CSK. So that will be crucial. Tomorrow's game might decide their fortunes எனக்கு தோணுது personally. So let's see. I'm saying SRH, Shambro is saying SRH, ஸ்ரீதர் சார் அகமதாபாத் முத்துப்பாண்டி கோட்டடா, ஜிடி கோட்டடான்னு சொல்றாரு. பாப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. மக்களே உங்க ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. கீப் டிராவலிங் along. Until then, thank you from Smithyan, Shambro and Shrீதர். சொல்லுங்க சார். ஒன் மோர் பாயிண்ட். இதே பாயிண்ட்ல இஃப் கில் வின்ஸ் டுமாரோ இட் வில் பி redeeming, like GT, they'll go higher. So that is also there. It's a kind of, Anything can either way. happen. Yeah. Yeah.